ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி அவங்களோட மாமா கூட்டிகிட்டு வரத்துக்கு வந்திருக்காரு. சந்திரகலா உறுதியாக சிவனாண்டி கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி மாமாலாம் வரமாட்டார், 100% அக்கா அனுப்பியே வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உறுதியாக சொன்னார். ஆனால் நம்மளோட சாமுண்டீஸ்வரி ஒரு டீலிங் பேசியிருப்பாங்க நம்மளோட கார்த்திக்கிட்ட. என்னென்னா இந்த மாதிரி நீ ரேவதியை பிடிக்கலன்னு சொன்னினா தான் நான் உன்னோட மாமா கலச பூஜைக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா கார்த்தி அதை நம்பி வருவார். அப்போ சந்திரகலா நினச்சிருப்பாங்க, அக்கா எப்படியோ அனுப்ப மாட்டாங்க, இவ எதுக்கு வந்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது அப்போ கார்த்தி உள்ளே வருவார். ராஜராஜன் வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மாமா யாரை போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க நீங்கள்? அவன் யார்? நம்ம எங்கள் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணவன், அவனை போயிட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, அதெல்லாம் தேவை. முதல்ல இந்த வீட்டிலேருந்து அவனை வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லை, அக்கா எவ்வளோ பழைய பகையெல்லாம் மறந்துட்டு ரேவதியை அவன்கிட்ட பேசுகிறதுக்கோசம் ரேவதி பற்றி பேசி எல்லாத்தையுமே கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் அக்கா அவ்வளோ துணிவாக போனாங்க. அவங்களே ரேவதியை வேணான்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி அமைச்சிருக்கான். அவன்கிட்ட போய் இந்த மாதிரி நீங்கள் சொல்லி நடுக்கூடத்தில் உட்கார சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது சந்திரா, யாராக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள உட்கார வைக்கிறது தான் நம்மளோட பண்பாடு, அதை நம்ம கரெக்டாக செய்யணும். அதனால தான் நான் சொன்னேன். அது மட்டும் இல்லை, மாப்பிள்ளை என்ன சும்மாவா, என்னோட உயிரே காப்பாற்றிருக்காரு, ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்காரு, அவரை உட்கார சொன்னதில் அவ்வளோ என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, தப்பு தான் மாமா, அதுக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு இடம் கொடுக்கலாமா, பழைய பகல்லாம் என்ன மறந்துட்டு பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரகலா. அப்போ சாமுண்டீஸ்வரி, சந்திரா ஏன் இப்போ டென்ஷன் ஆகிற, கொஞ்சம் பொறுமையாக இரு, நீ எப்படிக்கா பொறுமையாக இருக்க, அவன் வீட்டில் இவ்வளோ நாட்டாம மாதிரி பேசிகிட்டு இருக்கான், நீ என்னவோ பொறுமையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இப்போ நான் மாமாவை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன், மாமாலாம் வரமாட்டார், ஏன் அவர் வரமாட்டார், எங்கள் அக்கா அனுப்ப மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா, எதுக்கு கேட்குற அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க நம்மளோட சந்திரகலா. அப்போது நம்மளோட கார்த்தி, என்னத்த இவங்க என்னவோ இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இன்னும் மாமாவை நான் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி, தாராளமாக உங்கள் மாமாவை நீ கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போது நம்மளோட சந்திரகலாவுக்கு செம கோவம் வருது. என்னக்கா நீ மாமாவை போய் அனுப்புகிற, என்ன நினச்சிட்டு இருக்க, நீ எதனால் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, இவன் சொன்னான்னு சொல்லிட்டு கலச பூஜைக்கு போய் அனுப்புகிற, நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை, சந்திரா நீ வாய மூடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி அனுப்பி வைக்கிறாங்க. சந்திரகலா என்ன பண்ணுறதே தெரியல, மண்டியை பிச்சு அக்கா ஏன்தான் அப்படிலாம் நடந்துக்கிறான்னு தெரியல, இவன் கூப்பிட்டு தான் அனுப்பி வைக்கிறாங்களே, என்ன பண்ணுறதுனே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளோட ரேவதி சொல்கிறாங்க, அம்மா அப்பாவெல்லாம் தனியாக அனுப்ப வேணாம்மா, ஒரு வேளை போகிற வழியில் ஏதோ ஒன்று பேசி அப்பாவோட மைண்டை கூட மாமா மாற்றிடுவார், அதனால் நான் கூட துணைக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி, ஆமாம்ல, சரி இது எனக்கு யோசனை தோணாமல் போச்சே, சரி ரேவதி நீயும் அப்பா கூட போயிட்டு பத்திரமா அப்பாவை திருப்பி கூட்டிகிட்டு வந்துரு, அவன் எதுவும் பேச விடாத அளவுக்கு பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்குறேம்மா அப்படின்ற மாதிரி ரேவதி செம்மையாக ஆக்டிங் பண்ணுறாங்க. கூட மயில் வாகனம் என்ன சொல்கிறாங்க, அத்தை நாங்களும் கூட போயிட்டு வரோம் அத்தை, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்மளோட சாமுண்டீஸ்வரி. இல்லை அத்தை, மாமா தனியாக அனுப்புறதுக்கு எங்களுக்கும் மனசு இல்லை, ரேவதி போனாலும் ரேவதி என்ன பண்ண முடியும், நாங்களும் பார்த்துக்கணும் அத்தை மாமாவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஒன்றுமே புரியல. சரி எல்லாரும் போகணுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டீங்க, அப்புறம் வேறு என்ன பண்ண முடியும், எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சிவனாண்டி, ராஜராஜன் எப்படியோ வரவே மாட்டான், நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, சிவனாண்டி நீ என்ன வேணால் சொல்லு, அந்த கார்த்தி தம்பி ராஜா சேதுபதியோட ரத்தம், அவர் சொன்ன வாக்கை அவர் காப்பாற்றுவாருன்னு சொல்லும்போது கார் பார்த்திங்கன்னா இறங்குது. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி இறங்குறாரு. நான் சொன்னல அவன் யாரையும் கூட்டிகிட்டு வர மாட்டான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டாக கார்த்தி ஒரு சைடு இறங்குறாரு. அப்போ சிவனாண்டி பாருங்கள் அவன் மட்டும்தான் நிற்கிறான்னு சொல்லிட்டு நெக்கலாக சிரிக்கும் போது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ராஜராஜன் இறங்குறாரு. அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்க நம்மளோட ரோகிணி, மயில்வாகனம், அப்புறம் அவங்களோட தங்கச்சி நம்ம ரேவதி, இவங்க எல்லாரும் இறங்குறாங்க. ஐயோ ராஜராஜன் பாருங்கள் குடும்பத்தோடு வந்திருக்காரு, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ராஜராஜன் அங்கே நிற்கும் போது நம்மளோட சிவனாண்டிக்கு செம்ம கோவம் ஷாக் ஆகிடுச்சு. என்னமாமா இது, எப்படி அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை அமுச்சு வச்சா, அதுவும் ராஜராஜனை அனுப்பி வைக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி, என்ன சந்திரா அங்கே என்ன தான் நடக்குது, அந்த சாமுண்டீஸ்வரி எப்படி ராஜராஜனை அனுப்பி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதாங்க எனக்கும் ஒன்றுமே புரியல, இங்கே இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு
சொன்னால் தலையை பிச்சுக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலங்க. நானும் எங்கள் அக்கா அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னால் எங்கள் அக்கா பாட்டு அனுப்பிச்சி வச்சுட்டா, என்ன தான் பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சந்திராணி, நான் இந்த கும்பாபிஷேகத்தை பண்ண போகிறேன், இந்த கலச பூஜையை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தேன். இப்போ என்னவோ இப்படி சொல்கிறேன், நான் என்ன தான் பண்ணுறது ஒன்றும் புரியல. இப்போ கடைசியில் எல்லாமே வந்து கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் அதாங்க மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நடத்துவீங்க, அதை நான் பார்க்கலான்னு பார்த்தா கடைசியில் எங்கள் அக்கா இப்படி காலை வாரி விட்டுட்டா. அவள் ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, பார்த்து சந்திரா, நீ உஷாராக இருந்துக்கோ, சாமுண்டீஸ்வரி ராஜசேதுபதியோட குடும்பத்து மேலே சாயறா மாதிரி இருக்குது, எதுக்கும் நீ உஷாராக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதியெலாம் கார்லேருந்து இறங்கும்போது ரேவதி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எல்லாரும் வந்து பூஜையை முடிச்சதுக்கப்புறம் யாரும் யார்கிட்டையும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, உடனே கிளம்பி காரில் ஏறி நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதி வந்து கார்த்தியை பார்த்து கண்ணடிக்கிறாங்க. கார்த்தியும் வந்து அது க்யூட்டாக வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு கீழே குனிஞ்சிடுறாரு. அப்போ வந்து என்ன ரேவதி அத்தை மாதிரியே பேசுகிற, வர வர நீயும் அத்தை மாதிரி ஆயிட்டு வர அப்படின்னு சொல்லும்போது, அப்போது பாவம் மாமா, நீங்கள் வீட்டில் ஒரு சாமுண்டீஸ்வரி வெளியே ஒரு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லும்போது, மாமா இப்போ என்ன சொன்னீங்க? இல்லை நான் ஈஸ்வரி கோயிலை சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு கும்பாபிஷேகம் வந்து நடக்க போகுது. அப்போ நம்ம சந்திரா என்ன பண்ணுறாங்க, கோவமாக வந்து, அக்கா கொஞ்சம் நில்லுக்கா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வீட்டில். என்ன சந்திரா சொல்லு, பேசு அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னக்கா உன் மனசில் நினச்சிட்ருக்க? மாமாவை போய் அந்த கொலகார குடும்பம் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ராஜா சேதுபதியோட பேரை வந்து கூப்பிட்றான். நீ என்னவோ கலச பூஜைக்கு அமுச்சு வைக்கிற, அப்போ நீ அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு தானே அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் இல்லை சந்திரான்னு சொல்லும்போது, நான் எதை பண்ணாலும் ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் நான் பண்ண மாட்டேன், நீ பேசாமல் உன்னோட வேலையை மட்டும் இப்போ பாரு, எனக்கு தெரியும் என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லைக்கா, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, நீ ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறியோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சந்திரா வந்து போயிடுறாங்க. அப்போது நம்ம வந்து விடக்கூடாது, சாமுண்டீஸ்வரி இனிமேல் வந்து ராஜசேதுபதி குடும்பத்து மேலே சாய ஆரம்பிச்சிட்டா, நம்ம வந்து உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கலச பூஜைலாம் வந்து வெற்றிகரமாக வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. நம்மளோட ராஜராஜன் வந்து அந்த கலச பூஜையில் கார்த்தி வந்து வாக்குப்படி ஊர் மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குப்படி ராஜராஜனை வச்சு கலச பூஜை வந்து பண்ணிட்டாரு. அதை பார்த்துட்டு சிவனாண்டிக்கும் அவங்க சித்தப்பாக்கும் வயிறு எரியுது. என்னடா இது, ராஜராஜன் வரமாட்டான், அந்த சாமுண்டீஸ்வரி அனுப்ப மாட்டான்னு பார்த்தா கடைசியில் அமுச்சு வச்சுட்டாலேன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருக்காங்க. கலச பூஜை நடந்துகிட்டே இருக்கும் போது கார்த்தி ரேவதியும் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளோட ரோகிணிக்கும் மயில் வாகனத்துக்கு சந்தேகம் வருது, என்ன இது இவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குற பார்வைலாம் அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சு அப்போ வந்து நம்ம பூலாம் வந்து கொடுப்பாங்க, சாமிக்கு வச்ச பூலாம். அப்போ ரேவதி என்ன பண்ணுவாங்க, மாமா எனக்கு இந்த பூ வச்சு விடுங்க மாமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன ரேவதி இதுக்கு தான் கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மாமா வச்சு விடுங்க எனக்கு தலையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ரேவதிக்கு என்ன பண்ணுவாங்க, கார்த்தி வந்து பூ வச்சு விடுவாங்க. அதை வந்து யார் பார்க்க போகிறது அப்படின்னு தெரியல, யார் பார்த்தாலுமே டேஞ்சர் தான், நம்ம சிவனாண்டி வந்து பார்ப்பாரா அப்படின்றது தெரியல. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் தான் அது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை சிவனாண்டி வந்து அதை பார்த்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட சந்திரகலாவுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். சந்திரகலாவுக்கு தெரிஞ்சால் சாமுண்டீஸ்வரிக்கிட்ட சொல்லி இதை வந்து ஒரு வழி பண்ணுவாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.